வணக்கம். விராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி தமிழக சட்டசபையில் ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. சட்டத்தோட சாராம்சம் என்னென்னா, வட்டி கொடுக்குறவங்க அவங்க தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, வங்கியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து கடனை வசூலிக்கிற முறையில் வந்து சட்டப்படி இருக்கணும். சட்டத்தை மீறி அவங்கள போய் மிரட்டுறதோ, அவங்கள வந்து துன்புறுத்துறதோ, சில நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆளுகளை கடத்திட்டு போய் வீட்டில் வச்சுட்டு பணத்தை வசூலிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணினா இனிமேல் 5 வருட கடுங்காவல் சிறை தண்டனை ப்ளஸ்ஸு மானிட்ரி ஃபைனும் உண்டு. சரி, இது ரொம்ப அஃபெக்டாக பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம விவசாயத்துக்கு போகிறப்ப வந்து ஊர்லெலாம் பார்க்குறப்ப வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு வந்து ஒரு புதிய ஃபார்மை சங்கம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முகமது யூனுஸ் பங்களாதேஷில் ஆரம்பித்தது விமனுக்கு வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக பண்ணார். பட் இங்கே யார் எம்பவர் ஆகியிருக்காங்கன்னா, கடன் கொடுக்குறவங்க தான் இண்டிவிஜுவலும் சரி, ஒரு அமைப்புகளும் சரி, சங்கத்துக்கு கடன் கொடுக்குறவங்க ரொம்ப எம்பவர் ஆகிட்டாங்க. எப்படின்னா, வட்டி விகிதங்கள் வந்து 4 வட்டியிலேருந்து 5, 6 வட்டி வரைக்கும் போகுது. 4 வட்டினா எவ்வளோ? 48%. இது வந்து 72% வரைக்கும் போகுது. இது பரவாயில்லைங்க. இதோட பெரிய இது என்னென்னா, அவங்க கடனை ஓரளவுக்கு கட்டிட்டாங்கன்னா டாப்அப் லோன் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு மாதிரி. அவங்கள எப்போவுமே பெர்பச்சுவலாக கடன்காரங்களாக வச்சுருந்தா தான் இவங்களுக்கு லாபம். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, அவங்க அந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. சிட்டியில் இருக்கவங்க மைக்ரேட் ஆகிற மாதிரி எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கே தான் இருப்பாங்க. அவங்க வந்து கடன் வசூலிக்கிற முறைகளை பார்த்திங்கன்னா, வெளியே நின்றுக்கிட்டு சத்தம் போடுறது, கிராமத்தில் வந்து சின்ன அசிங்கத்துக்கு கூட ரொம்ப இதாக இருப்பாங்க. சத்தம் போடுறது, பைக்கில் வந்துட்டு பார்த்தா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது. ஏன்னா காசு வாங்கினேன், இப்போ என்ன பண்ணேன்னு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இப்போ அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து விவசாயத்துக்கு கடன் வாங்கினவங்க இவங்க எல்லாத்தையும் சட்டப்படி நீங்கள் வசூலிக்கிறதுக்கு என்ன வழின்னா, அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், நேராக போய் கேட்கலாம், ஒரு தடவை கடன் கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம், இன்னும் அவங்களுக்கு கஷ்டம்னு கேட்கலாம். கடனை கட்டிடுங்க, கட்டலைன்னா வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லலாம். இதை மீறி வந்து ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டால் அந்த சட்டம் வந்து பாயும். சரி, இப்படி இருக்கிறப்ப வந்து இப்படி சட்டம் போட்டால் யார் வந்து கடன் கொடுப்பான்னா, ஏன்னா கிராமத்தில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, இந்த சங்கம்னு சொல்கிறவங்க கடன் கொடுக்கறது மோஸ்ட்லி வந்து கன்சம்ஷன் பர்பஸ். ஒரு சடங்கு வந்துருச்சு, கல்யாணம் வந்துருச்சு, ஒரு கர்மாதி வந்துருச்சு, இது போக என்ன வாங்குவாங்கன்னா பிள்ளைகள் படிப்புக்காக வாங்குறதும் இருக்காங்க, படிப்பு செலவுகளுக்காக. அதை வந்து அவங்க கட்ட முடியாத நிலைமை ஏன் வரும்னா, விவசாயத்தில் ஒரு தடவை விவசாயம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷமாச்சு ஆகும். அந்த ஹாலிடே பீரியட்லாம் விவசாயிகளுக்கோ இல்லைன்னா இருக்க ஆளுகளுக்கோ வந்து நிவாரணம் கிடையாது. இது போக இந்த ஸ்டடி லோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டடி லோன் வந்து வாங்குகிறாங்க. பட் இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து படித்து முடித்த பிறகு கம்மியாகிடுது. அப்போ வந்து அவங்களால கட்ட முடியாதப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வங்கிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதை வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கு 50%, இப்போ 100 1000 கடன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த எனக்கு 500 கூட உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி இப்போ ஏஆர்சி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிக்கெலாம் ஸ்டடி லோனை கொடுத்தாங்க. இவங்க அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான இதில் போய் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வங்கிகளில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. பொதுத்துறை வங்கினாலும் சரி, தனியார் வங்கினாலும் ஒரு லிமிட் இருக்கும், அதுக்கு மேலே போக மாட்டாங்க. இந்த ஏஆர்சின்றவங்க என்ன பண்ணுறாங்க, போய் இவங்க கொடுத்ததை வந்து இப்போ 500 தான் அந்த கடனை வாங்கியிருப்பாங்க. அவங்க வசூல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வட்டியோடு சேர்த்து 1500 வாங்கிடுவாங்க. இவங்க வங்கிகள் வந்து அதனால் பண்ண முடியாது. போய் அவங்கள நெருக்கி உனக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப சட்ட புறம்பான செயல்கள்லாம் ஈடுபட்டு அவங்கள வந்து வசூல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன நிவாரணம் இருக்குன்னா, நிவாரணம் என்னென்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னை சட்டத்துக்கு புறம்பாக வந்து இப்படி பேசுகிறாரு. இப்போ தான் நீங்கள் எதுக்கோ வீடியோ எடுக்கிறீங்களா, இதெல்லாம் என்ன வீடியோ எடுக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நான் கடனை கட்டுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கு முன்னாடி வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஆகலைன்னா அதுக்கப்புறம் எப்படின்றத வந்து நீங்கள் கோர்ட்டு கூட போய் சொல்லி இப்படி சட்டம் இருக்குது, அவங்க போலீஸில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வழக்கு பதிவு செய்வாங்க. இது சரி, இப்படி ஆச்சுன்னா என்ன, கடன் கொடுக்க வரவங்க நின்று போயிடுவாங்களே அப்படின்னு. இதில் என்னென்னா,
ஒரு தடவை நின்று தான் பார்க்கட்டுமே, நிக்கட்டுமே. அவங்க நிக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து காசு இருக்கு. அந்த காச வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணா தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அது 48 வருஷம் 48% 72%லாம் வாங்கக்கூடாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப யுஸ்வரியஸ் லோன்ஸ் ஆக்ட்ன்னு ஒண்ணு போட்டாங்க. அதுபடி வந்து ஒரு அளவுக்கு மேல கடன்கள வட்டி போடக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது ஒரு ரொம்ப நல்ல செயல். அதனால என்ன பண்ணா, இந்த கந்து வட்டி குடுக்குறவங்கலாம் இப்போ வந்து பிஸ்னஸ்மேன் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சுட்டாங்க, மத்த பிஸ்னஸ்க்குலாம் போயிட்டாங்க. இப்போ சரி இப்படிலாம் பண்ணா கடன் குடுக்க வரமாட்டாங்களே, நாங்க என்ன பண்ணுறதுன்னா, ஏன்னா மோஸ்ட்லி கடன் வாங்குறது எல்லாம் கன்சம்ப்ஷன். நீங்க செய்முறை செய்றது, இந்த வேலைக்கு தான் வந்து நெறையா வாங்குறாங்க. ஆடம்பர செலவுக்கு வாங்குறதில்ல. அவங்க பெரிய கிராமத்தில இருக்கவங்க ஆடம்பர செலவுக்குலாம் வாங்குறதில்ல. படிப்புக்கு வாங்குனவங்க வந்து படிப்பு கல்வி கட்டணத்துக்காக தான் வாங்கியிருக்காங்க. அது அவங்க இப்போ வேலை கிடைக்காதனால அவங்களால கட்ட முடியாதப்ப, அதுக்கு ஒரு டைம் குடுக்கணும். இப்போ நீங்க பெரிய பெரிய முதலாளிக்கெல்லாம் எவ்வளோ கடன் வந்து ரத்து பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனை லட்சம் கோடி பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரே வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து இவங்களுக்கு ஒரு டைம் குடுத்தோ, இல்லன்னா அவங்க கடன்கள ரீஸ்ட்ரக்சர் பண்ணியோ, ஏதாச்சும் பண்ணி குடுத்தா, அவங்க திரும்ப கட்டுறதுக்கு ஏன்னா ஏமாத்திட்டு அவங்க ஊர விட்டு ஓட போறதில்ல. இந்த சட்டம் வந்து ஒரு புரட்சிகரமான சட்டம். சமுதாய நோக்கத்தோட ஒரு கொண்டு வரப்பட்ட சட்டம். இத வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தெரியப்படுத்துங்க. உங்கள வந்து அசிங்கமான முறையில பேசி, தகாத முறையில வசூல் பண்றதுக்கு வந்தாங்கன்னா, அவங்கட்ட சொல்லுங்க, "இப்படி சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துப்படி நான் கம்ப்ளைண்ட் குடுப்பேன்னு" ஒரு தடவ சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கூட குடுக்கலாம். இந்த விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இது பேப்பர்ல, நியூஸ்ல எல்லாம் நெறையா வந்திருக்கு. இத பத்தி இன்னமும் வந்து உங்களுக்கு ஊர்ல பக்கத்துல இருக்கவங்கட்ட வழக்கறிஞர்கள் இவங்கலாம் இருந்தா, அவங்கட்ட என்னன்னு முழுசா தெரிஞ்சு கேட்டுக்குங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.